67 உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாத நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான தேவை என்ன என வினா எழுப்பியுள்ள முன்னாள் நடுவண் அமைச்சர் ப. சிதம்பரம், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் பீகார் முதலமைச்சரை போல் அவரும் பதவியிலிருந்து விலகிவிடுவார் என தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட சதி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 67 உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாத ஒரு நாடாளுமன்றத்தை ஏன் அவசரமாக கூட்டணும்? தலபோகிற அவசரம் என்ன? ஏப்ரல் 16க்கும் ஏப்ரல் 29க்கும் இடையில 13 நாட்கள் தானே இருக்கின்றன. அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொன்னாரு? அந்த பதில் தான் எனக்கு அதிர்ச்சியை தந்தது. பாதகம் வரும், பாதகம் வராது, நான் படிக்கல, அந்த பதிலெல்லாம் சொல்லல. என்ன சொன்னாரு? நான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கேட்டேன். அவர் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று சொன்னார். ஆகவே பாதகம் வராது. இது என்ன பதில்? நிதிஷ்குமார் எத்தனை நாட்களுக்கு, வாரங்களுக்கு, மாதங்களுக்கு முதலமைச்சராக இருப்பார் என்று பார்க்கலாம்னு சொன்னார். என்ன நடந்துச்சு? நேற்று நிதிஷ்குமார் பதவி விலகி பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் வந்துவிட்டார். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆசை நிராசையாக போகும். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர முடியாது.